Taste the Daily. நெல்லை தொகுதி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான 4 கோடி ரூபாய் பணம் கடந்த 6ஆம் தேதி இரவு தாம்பரம் ரயில் நிலையத்தில் தேர்தல் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்நிலையில் அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பரசன் இணைகிறார். அன்பரசன், விவரம் என்ன? பணப்பட்டுவாடாவிற்காக நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான ரூபாய் 4 கோடி பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் பாஜக நிர்வாகி நேரில் ஆஜராக தாம்பரம் போலீசார் சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக பாஜக தொழில்துறை மாநில துணைத் தலைவர் கோவர்தனன் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்குமாறு தாம்பரம் போலீசார் சம்மன் அளித்திருக்கிறார்கள். நெல்லை தொகுதி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான ரூபாய் 4 கோடி பணம் கடந்த 6ஆம் தேதி இரவு தாம்பரம் ரயில் நிலையத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் மற்றும் தாம்பரம் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த பணம் கடத்திய வழக்கில் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான ப்ளூ டைமண்ட் ஹோட்டல் மேலாளர் சதீஷ், அவரது தம்பி நவீன், பெருமாள் ஆகிய 3 நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இந்த விவகாரத்தில் விருகம்பாக்கத்தைச் சேர்ந்த முருகன், ஜெய்சங்கர், ஆசை தம்பி ஆகியோர் பணத்தை நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான கீழ்ப்பாக்கத்தில் உள்ள ப்ளூ டைமண்ட் என்ற ஹோட்டலில் வைத்துவிட்டு சென்றதாகவும் அதனை கொண்டு சென்று நயினார் நாகேந்திரனிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கூறியதாகவும் அவர்கள் கைது செய்யப்பட்ட நபர்கள் வாக்குமூலம் அளித்திருந்தனர். இந்த நிலையில் தேர்தல் பறக்கும் படையினர் கடந்த 7ஆம் தேதி நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான ஹோட்டல் உள்ளிட்ட இடங்களில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக வருமான வரித்துறை விசாரணை மேற்கொண்டு வரும் வேளையில் தாம்பரம் போலீசாரும் இந்த பணம் கைமாற்றப்பட்டது தொடர்பாக தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தான் பாஜக தொழில்துறை மாநில துணைத் தலைவரான கோவர்தனன் கிரீன்வே சாலையில் நடத்தி வரும் கொரியன் ரெஸ்டாரண்டில் ரூபாய் 1 கோடி வரை பணம் கைமாற்றப்பட்டது போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். நேற்று முன்தினம் இரவு பாஜக தொழில்துறை மாநில தலைவர் கோவர்தனன் நடத்தி வரும் கொரியன் ரெஸ்டாரண்டில் தேர்தல் பறக்கும் படையினரும் அதே போன்று தாம்பரம் போலீசாரும் அதிரடி சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் உரிய ஆவணங்கள் என்று ரூபாய் 1 லட்சம் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாக தாம்பரம் போலீசார் தற்போது தகவல் அளித்திருக்கிறார்கள். இதனையடுத்து பாஜக தொழில்துறை மாநில துணைத் தலைவர் கோவர்தனன் இன்று நேரில் ஆஜராகுமாறு தாம்பரம் போலீசார் சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த விவகாரத்தில் நயினார் நாகேந்திரனின் உறவினர் முருகன், அவரது நண்பர்கள் ஜெய்சங்கர், ஆசி தம்பி ஆகியோருக்கு தாம்பரம் போலீசார் விசாரணைக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என சம்மன் அளித்ததும் குறிப்பிடத்தக்கது. அன்பரசன், இதுவரைக்கும் யார் யாரிடமெல்லாம் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள்? மேலும் தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறவிருக்கக்கூடிய நிலையில இது போன்ற பணம் பறிமுதல் செய்யப்பட்ட புகார்ல பாஜக பிரமுகருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது? கடந்த 6ஆம் தேதி தாம்பரம் ரயில் நிலையத்தில் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான ரூபாய் 4 கோடி பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் அவர் நடத்தி வரும் ப்ளூ டைமண்ட் ஹோட்டல் மேலாளர் சதீஷ், அவரது தம்பி நவீன் மற்றும் அவரது நண்பர்கள் பெருமாள் ஆகிய 3 நபர்கள் தாம்பரம் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த பணம் நயினார் நாகேந்திரனின் உறவினரான விருகம்பாக்கத்தில் வசித்து வரும் முருகன், அதே போன்று ஜெய்சங்கர், ஆசி தம்பி ஆகியோர் தான் கொடுத்தனுப்பியதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த கைது செய்யப்பட்ட நபர்கள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் விருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரனின் உறவினரான முருகன் வீட்டில் 7ஆம் தேதி அதிகாலை முதலே அதிரடி சோதனையில் தேர்தல் பறக்கும் படையினர் மற்றும் தாம்பரம் போலீசார் ஈடுபட்டு வந்தனர். இதில் இந்த சோதனையில் பல முக்கிய ஆவணங்கள் கிடைத்ததாகவும் தாம்பரம் போலீசார் தகவல் தெரிவித்திருந்தார்கள். இந்த அடிப்படையில் தான் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான ப்ளூ டைமண்ட் ஹோட்டலில் தேர்தல் பறக்கும் படையினரும் அதே போன்று தாம்பரம் போலீசாரும் அதிரடி சோதனையில் நடத்தி சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி சென்றார்கள். குறிப்பாக யார் யார் உள்ளே வந்திருக்கிறார்கள், கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் எத்தனை நபர்கள் சந்தேகத்திற்கிடமான முறையில் உள்ளே வந்தார்கள், எப்படி பணம் கைமாற்றப்பட்டது என்பது குறித்து பல்வேறு விசாரணையில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து அவர்கள் விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தான் இந்த பணம் பாஜக நிர்வாகியான கோவர்தனன் என்பவர் நடத்தி வரும் கொரியன் ரெஸ்டாரண்டில் வைத்து ரூபாய் 1 கோடி வரை கைமாற்றப்பட்டதாக கைது செய்யப்பட்ட அந்த 3 நபர்கள் வாக்குமூலத்தில் தெரிவித்திருந்தார்கள். இதன் அடிப்படையில் தான் தற்போது இன்று நேரில் ஆஜராகுமாறு பாஜக நிர்வாகி கோவர்தனுக்கு தாம்பரம் போலீசார் சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். ஏற்கனவே விருகம்பாக்கத்தைச் சேர்ந்த முருகன் என்பவருடன் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு பல முக்கிய தகவல்கள் பெறப்பட்டதாக தாம்பரம் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் முருகனின் கூட்டாளிகளான ஜெய்சங்கர், ஆசி தம்பி ஆகியோருக்கும் சம்மன் அனுப்பப்பட்டு அவர்களிடம் விசாரணை நடத்த உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் பாஜக நிர்வாகியான கோவர்தனுக்கு இன்று நேரில் ஆஜராகுமாறு சம்மன் அளித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி அன்பரசன். Taste the Daily.